தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைப்பதை மட்டுமே பெருமையாக பலர் நினைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் ஊரில் உள்ள அரசு பள்ளியை தத்தெடுத்து அந்த அரசு பள்ளிக்கு மாணவர்கள் சென்று வர வாகனம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தையுமே செய்து கொடுத்து தனியார் பள்ளியின் தரத்திற்கு தங்கள் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியை உயர்த்தியுள்ளனர். அந்த கிராம மக்கள் அப்படி என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ளது கருப்புக்குடிப்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 168 மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்களது கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளியை தத்தெடுத்து அந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளனர். இதன் மூலம் அனைத்து வகுப்பறைகளிலும் மாணவர்களுக்கு உட்கார்ந்து கல்வி கற்க ஏதுவாக மேசை மற்றும் நாற்காலி வசதிகள், அனைத்து வகுப்பறைகளிலும் LED பல்புகள், டிவிகள், ஏசி, கண்காணிப்பு கேமரா, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், ஜெராக்ஸ் மெஷின் என அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளனர். இன்னும் ஒரு படி மேலே சென்று அரசு பள்ளி மாணவர்களுக்கென்று தனியாக ஒரு பள்ளி வாகனத்தை தயார் செய்து அந்த வாகனத்தின் மூலம் தங்கள் கிராமத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு உள்ள கிராமத்து மாணவர்களை பத்திரமாக பள்ளிக்கு அழைத்து வருகின்றனர். இதன் மூலம் மழை மற்றும் வெயில் காலங்களில் எந்தவிதமான சிரமமும் இன்றி மாணவர்கள் பள்ளிக்கு எளிமையாக வந்து செல்கின்றனர். இதற்கான செலவுகள் அனைத்தையும் கிராம மக்களே செய்து கொடுக்கின்றனர். காற்றோட்டமான வகுப்பறைகள், சுத்தமான குடிநீர், மாணவர்களின் வசதிக்கு ஏற்ப மேசைகள் என்று அடிப்படை வசதிகள் அனைத்துமே இந்த பள்ளியில் இருப்பதால் இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் எந்தவிதமான சிரமமும் இன்றி கல்வியும் கற்று வருகின்றனர். இதுகுறித்து கருப்புக்குடிப்பட்டி கிராம மக்கள் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நமக்கு பேட்டியளித்துள்ளனர். அதை பார்ப்போம். நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் போனால் கௌரவமாக இருக்குன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு கவர்மெண்ட் பள்ளியை திரும்ப மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி வேனில் போகிறதுக்கே நிறைய ஆசைப்பட்டு வேனில் அமுச்சு வைக்கிறாங்க. இப்போ நம்மளும் ஒரு கார் வாங்கி விட்டோம்னா நம்ம பிள்ளைங்க காரில் வந்து போங்க, இங்கிலீஷ் மீடியம் போகிற பிள்ளைகளை பார்த்து இந்த பிள்ளைகளாம் ஆசைப்படுங்கிறதுக்காக நாங்கள் ஒரு கார் வாங்கி விட்டு பிள்ளைங்களை இங்கிலீஷ் மீடியம் மாதிரியே ஏற்றிட்டு போய் அந்த லெவலுக்கு வச்சுருக்கோம். பிள்ளைகளுக்கு என்ன அடிப்படை தேவையோ அது எல்லாமே நிறைவேற்றணுங்கிறதுக்காக 1வது பிள்ளைகளுக்கு பெஞ்சு, RO வாட்டர், ஏசியோட கிளாஸு, ஸ்மார்ட் கிளாஸு எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்கோம் ஊர் சார்பாக. அதாவது ஒரு அடிப்படை தேவை என்னவோ அது எல்லாமே எங்கள் ஸ்கூலில் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் என்னென்ன ஒரு அடிப்படை வசதி இருக்கோ அது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கள் ஊர் பள்ளியில் இருக்குது. அது எல்லாமே ஊர் பொதுமக்களாக சேர்ந்து கவர்மெண்ட்லேருந்தும் கொடுத்துருக்காங்க. ஊர் பொதுமக்கள் சேர்ந்தும் செலவு பண்ணி எல்லாமே ஏசி, வாட்டர் பியூரிஃபை, அப்புறமா ஜெராக்ஸ் மிஷின், இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவி இது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம். பிள்ளைங்களுக்கு என்ன அடிப்படை தேவையோ அது அனைத்தும் நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் சாரும் முழுக்க அதுக்கு போராடினாங்க ரொம்ப வருஷமாகவே. ஊர் மக்களும் அவங்க கூட சேர்ந்து இப்போ உதவி பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. கடந்த 2008 நான் இங்கே தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றேன். அன்றைய தினத்திலிருந்து இங்கே இருக்கக்கூடிய கருப்புக்குடி மக்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருந்திருக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2017 நாங்கள் ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண போது அப்போவே ஏசியோட ஒரு வகுப்பறையை நிர்மாணித்து எங்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் அந்த நம்ம தமிழக அரசினுடைய அரசு பள்ளிகளை பாதுகாக்கணும், அதனுடைய வளர்ச்சிக்கு மேம்படுத்தணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறாங்க. அதை இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு நாங்கள் அதை செய்யும் பொழுது மக்கள் பள்ளியின் மீது ஒரு மிகப்பெரிய பாசத்தோட நாங்கள் என்ன கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு நிலையில் செய்ய தயாராக இருக்காங்க. குறிப்பாக பள்ளி மேலாண்மை குழு முன்னாள் மாணவர்கள் பள்ளியினுடைய வளர்ச்சியை மேம்படுத்தும் விதத்தில் ரொம்ப அக்கறையோடு செயல்படுறாங்க. மக்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்போட அந்த பள்ளி வாகனத்தையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. பள்ளி முதல் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இருக்கை வசதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா வசதிகளோட ஒரு நல்ல ஒரு தரமான கல்வியையும் நாங்கள் வழங்குகிறோம். அதை அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் கேட்கக்கூடிய அத்தனை வசதிகளையும் இந்த மக்கள் எங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்றும் நாங்கள் இந்த மக்களுக்கு கடமைப்பட்டவர்கள் தான். ஆனால் ஒரு ஹாஸ்டல் வசதி இருந்தால் நாங்களும் அங்கே கொண்டு வந்து ஹாஸ்டலில் விட்டு அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கலாமே, ஆனால் ஹாஸ்டல் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னா சாரு ஊர் பொதுமக்கள் சேர்ந்து பண்ணலான்னா அந்தளவுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இன்னும் அதை ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க. கவர்மெண்ட் ஒரு ஹாஸ்டல் சின்னதாக ஒரு கட்டிடம் கொடுத்தா கூட அதை வச்சு ஊர் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துடுவோம். வெளியில் உள்ள பிள்ளைங்களும் இங்கே படிக்கிற மாதிரி
நாங்களே ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் ஊர் பொதுமக்கள் சேர்ந்து.